காரை தூக்கி எறிந்த யானை கூட்டிக் கொண்டு வந்த நபருக்கும் நேர்ந்த நிலை. கோயில் திருவிழாவில் நடந்த பரபரப்பு சம்பவம். இளம்பெண்ணின் ஆடைக்குள் இருந்த 30 அரிய வகை ஆமைகள். இலங்கை மதிப்பில் எத்தனை லட்சம் தெரியுமா? அதிர்ந்து போன அதிகாரிகள். மஹிந்தானந்தவின் சொத்துக்களை பறித்து ரயில்வே திணைக்களத்துக்கு கொடுத்த அனுர கொழும்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். 500 ரூபாவை நெருங்கியது பெட்ரோல் விலை. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம். கடும் குழப்பத்தில் நாட்டு மக்கள். அரசு திரைசேரியில் களவாடப்பட்ட பாரிய தொகை நிதி. நிதியமைச்சின் அதிகாரி மர்ம மரணம். கையில் இருந்த 3 வெட்டுக்காயங்கள். பெரும் குழப்பம் எடுக்கும் MBTS சுமணரத்ன தேரர். வங்கியில் இருந்த பணத்தை திருடிய மர்ம நபர்களால் வந்த சிக்கல். ஜனாதிபதி அனுரவால் இனி ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. தேரர் வெளியிட்ட எதிர்கருத்து. ஏனையின் வீதியில் வாகனங்களை திடீரென்று மறித்த போலீசார். வெளியானது காரணம். பேருந்து உரிமையாளர்களுக்கு வந்த தலையிடி. செம்மணி புதைகுழி வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கும் எலும்புக்கூடுகள். 5ஆம் நாள் அகழ்வில் மனித எச்சங்கள் அடையாளம். இனி பௌத்த பிக்குகளுக்கு வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடு. 22 பிக்குகள் செய்த கேவல செயலால் இருக்கப்படும் சோதனை சாவடிகள். அனுர அரசு கடும் நடவடிக்கை. கட்டுப்பாட்டை இழந்த வேன் மின்கம்பத்துடன் மோதி விபத்து. வர்த்தக நிலையத்திற்கும் பலத்த சேதம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை. வெளியேறும் மக்களுக்கு அவசர செய்தி. சுமார் 20 வருடங்களாக குத்தகையின் அடிப்படையில் நடத்தப்பட்டு வந்த மஹிந்தானந்த அறக்கட்டளையின் அசைய மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் ரயில்வே திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் இயங்கி வந்த மஹிந்தானந்த அழுத்கமகி அறக்கட்டளை மற்றும் அதை சூழ உள்ள நிலப்பகுதியை 1 மாத காலத்துக்குள் மீண்டும் திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை ரயில்வே திணைக்கள அதிகாரிகளிடம் குறித்த கட்டிடங்கள் மற்றும் காணியை மீள ஒப்படைக்கும் நடவடிக்கையை மஹிந்தானந்த அறக்கட்டளையின் செயலாளர் சாமிக தர்மதிலக மேற்கொண்டிருந்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2026 மே மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் விலை 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட 1 லிட்டரின் விலை ரூபாய் 470 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் விலை 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 ரூபாவால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷ தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களால் சம்பவித்த மரணத்துக்கான காரணம் தவறான முடிவெடுத்தமையே என்று மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ நிபுணர் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷ கடந்த 30ஆம் தேதி தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவரது கால் மற்றும் கையில் 3 வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இது தவறான முடிவெடுத்தமையா அல்லது கொலையா என்பது குறித்து காவல்துறை விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேகத்துக்கிடமான இந்த மரணம் குறித்து மரண பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று முன்தினம் இடம்பெற்றதோடு உடல் கூற்று பரிசோதனை நேற்று பிற்பகல் குளியாப்பட்டி போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. அதன்படி தவறான முடிவெடுத்து அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களால் குறித்த மரணம் ஏற்பட்டதாக விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மங்களராமிய விகாராதிபதி MBTS சுமணரத்ன தேரர் அரச வங்கி ஒன்றில் வைப்பிலிட்டிருந்த தன்னுடைய பணம் மோசடியாக திருடப்பட்டமை தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டார்.
இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு வங்கியில் நான் சேமித்து வைத்திருந்த பணம் ஹேக் செய்யப்பட்டு திருடப்பட்டுள்ளது. சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வங்கிகளில் சேர்க்கும் பணம் இவ்வாறு மாயமாகும் போது அவர்களுக்கு ஏற்படும் வலி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். இப்போது அந்த வேதனையை அரசாங்கம் உணர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தற்போது நாட்டில் அதிகரித்த நிதி மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்து சுட்டிக்காட்டிய தேரர், மக்களின் பணத்துக்கு வங்கிகளில் பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்கள் யாரிடம் செல்வார்கள் என்றும் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த நாட்டை ஒரு அங்குலமேனும் இனி முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என பலாங்குட கசபதேர தெரிவித்தார். ஜனாதிபதி உடனடியாக தன்னுடைய பதவியை துறந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும், தவறினால் மக்களுடன் இணைந்து அவரை தம்புதேகமவுக்கு விரட்டியடிக்க நேரிடும் என்றும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போதைய ஜனாதிபதிக்கு நாட்டை நிர்வகிக்கும் திறன் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பலாங்குட கசபதேரர் மக்களுடன் வந்து தம்புதேகம நபரை விரட்டினார் என்று பின்னர் கூற வேண்டாம் என்று தெரிவித்த தேரர், ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதற்கு மக்களை திரட்ட தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறை பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீரென்று பரிசோதனை செய்யப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் தலைமையில் இந்த பரிசோதனை இடம்பெற்றது. குறித்த பரிசோதனையின் போது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வீதியால் செல்வதற்கு தரமற்ற வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பரந்தன் மற்றும் முருகண்டி வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் குறுந்தூர சேவையான பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை 14 நாட்களுக்குள் சரி செய்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று காவல்துறையால் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றவும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் வழக்கில் 3ஆம் கட்டத்தில் 5ஆம் நாளான நேற்று முன்தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் குறித்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது புதிதாக 3 எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி எஸ். நிரஞ்சன் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது வரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகளை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகிதர திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என்று வலியுறுத்தப்பட்டதோடு மகாநாயக்க தேர்களுக்கும் இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர், பதிவு தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கிடையில் அவசர கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளது. அதற்கமைய பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42வது பிரிவுகளுக்கு அமைய மகாநாயக்க தேர்கள் தலைமையிலான குழுவுக்கு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து அண்மையில் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 1ஆம் தேதி அதிகாலை பொழுதில் வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்து மின்கம்பம் மற்றும் வர்த்தக நிலையம் ஒன்றுடன் மோதி பாரிய விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. அதிவேகமாக வந்த வேன் சாரதி கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் மோதியதுடன் அருகில் இருந்த வர்த்தக நிலையத்துக்குள்ளும் அது புகுந்துள்ளது. இந்த மோதலின் வீரியத்தால் வேனின் முன்பகுதி முற்றிலும் நசுங்கி பலத்த சேதமடைந்துள்ளது. அத்துடன் மின்கம்பம் மற்றும் அந்த வர்த்தக நிலையத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்தவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்து மேலதிக விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் வேன் கடுமையாக சேதமடைந்திருப்பதை புகைப்படங்கள் காட்டுகின்றன. குறித்த இடத்துக்கு வருகை தந்த போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் சேதமடைந்த மின்கம்பத்தை சீரமைக்கும் பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களுடன் கொழும்பு, கம்பகா, மொன்றாகலை மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன.
அதன்படி பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதன் இணைந்து மனித உடலுக்குள் உணரப்படும் வெப்பத்தை அதிகரிக்கும் சூழலை உருவாக்குகிறது. இந்நிலையில் மக்கள் தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீண்ட நேரம் நேரடி சூரிய ஒளியில் இருப்பதும் கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுவதும் உடல் சோர்வு தலைச்சுற்றல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தினால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதன் காரணமாக உடலில் உப்புச்சத்து சமநிலை குலைந்து தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்றும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலியில் உள்ள கிடங்கூர் மகாவிஷ்ணு கோயிலில் நேற்று முன்தின மதியம் ஒரு யானை ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். இவர் அந்த யானையை ஏற்றி வந்த லொரியின் ஓட்டுநர் ஆவார். யானையை கட்டுப்படுத்த முயன்றபோது அவர் மிதித்து கொல்லப்பட்டுள்ளார். மையநாடு பார்த்தசாரதி என்ற பெயருடைய அந்த யானை கோயில் திருவிழாவுக்காக கொல்லத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. யானையின் தாக்குதலில் பிரதீப் என்ற பாகன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கோயில் மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் மற்றும் பல மோட்டார் சைக்கிள்களை யானை தூக்கி வீசி சேதப்படுத்தியதுடன் கோயிலின் மதில் சுவரையும் இடித்து தள்ளியது. சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் வனவளத்துறையினர் மற்றும் போலீசார் யானைக்கு மயக்க மருந்து ஊசி செலுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். யானை மதம் பிடித்த நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக் விமான நிலையத்தில் அரிய வகை ஆமைகளை தன் உடலில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற 19 வயது இளம்பெண் ஒருவரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். குறித்த இளம்பெண் 30 இந்திய நட்சத்திர ஆமைகளை ஒட்டுநாடா மூலம் தன்னுடைய உடலில் கட்டி ஆடையால் மறைத்து கடத்த முயன்றுள்ளார். அதிகாரிகளின் தீவிர சோதனையில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட 30 ஆமைகளில் 29 ஆமைகள் உயிருடன் இருந்தன, 1 உயிரிழந்திருந்தது. சர்வதேச கருப்பு சந்தையில் இந்த ஆமைகளின் மொத்த மதிப்பு சுமார் $900 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிய வகை உயிரினங்களை கடத்துவது சர்வதேச சட்டத்தின்படி கடும் குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரை தூக்கி எறிந்த யானை கூட்டிக் கொண்டு வந்த நபருக்கும் நேர்ந்த நிலை. கோயில் திருவிழாவில் நடந்த பரபரப்பு சம்பவம். இளம்பெண்ணின் ஆடைக்குள் இருந்த 30 அரிய வகை ஆமைகள் இலங்கை மதிப்பில் எத்தனை லட்சம் தெரியுமா? அதிர்ந்து போன அதிகாரிகள். மஹிந்தானந்தவின் சொத்துக்களை பறித்து ரயில்வே திணைக்களத்துக்கு கொடுத்த அனுர கொழும்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். 500 ரூபாவை நெருங்கியது பெட்ரோல் விலை. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம். கடும் குழப்பத்தில் நாட்டு மக்கள். அரசு திரைசேரியில் களவாடப்பட்ட பாரிய தொகை நிதி. நிதியமைச்சின் அதிகாரி மர்ம மரணம். கையில் இருந்த 3 வெட்டுக்காயங்கள். பெரும் குழப்பம் எடுக்கும் MBTS சுமணரத்ன தேரர். வங்கியில் இருந்த பணத்தை திருடிய மர்ம நபர்களால் வந்த சிக்கல். ஜனாதிபதி அனுரவால் இனி ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. தேரர் வெளியிட்ட எதிர்கருத்து. ஏனையின் வீதியில் வாகனங்களை திடீரென்று மறித்த போலீசார். வெளியானது காரணம். பேருந்து உரிமையாளர்களுக்கு வந்த தலையிடி. செம்மணி புதைகுழி வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கும் எலும்புக்கூடுகள். 5ஆம் நாள் அகழ்வில் மனித எச்சங்கள் அடையாளம். இனி பௌத்த பிக்குகளுக்கு வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடு. 22 பிக்குகள் செய்த கேவல செயலால் இருக்கப்படும் சோதனை சாவடிகள். அனூர் அரசு கடும் நடவடிக்கை. கட்டுப்பாட்டை இழந்த வேன் மின்கம்பத்துடன் மோதி விபத்து. வர்த்தக நிலையத்திற்கும் பலத்த சேதம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை. வெளியேறும் மக்களுக்கு அவசர செய்தி.